கிருஷ்ணகிரி அருகே சேவை மைய உரிமையாளர் மகன் மீது திமுக கவுன்சிலர் ஸ்ரீனிவாசன் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். கடையின் வாசலில் மழைநீர் தேங்குவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இந்த தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக கவுன்சிலர் மற்றும் அவரது அடியாட்கள் உருட்டுக்கட்டைகளால் கடையின் உரிமையாளர் மகனை தாக்கியிருக்கின்றனர். அதன் காட்சிகள் இப்போது வெளியாகியுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தீபிகா, கிருஷ்ணகிரி அவை நகர் பகுதியில சேவை மையம் நடத்தி வருபவர் ஹரிபிரகாஷ். அந்த பகுதியில கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்காக நீண்ட நாட்களாக கடையின் முன்பாக எம்சாண்ட் மற்றும் ஜல்லி கற்கள் கொட்டப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக கிருஷ்ணகிரி பகுதியில் பெய்த மழையால் கடையின் முன்பாக கொட்டப்பட்டிருந்த எம்சாண்ட் மற்றும் ஜல்லி கற்கள் பரவி கடை வாசலில் ஆக்கிரமித்ததாகவும் இதனால் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு சிரமம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இதையடுத்து ஹரிபிரகாஷ் அந்த பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. இதனால் ஆத்திரமடைந்ததாக கூறப்படும் 33வது வார்டு திமுக கவுன்சிலர் சீனிவாசன் நேற்று ஹரி பிரகாஷின் கடைக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் பின்னர் கவுன்சிலர் மற்றும் அவருடன் வந்தவர்கள் ஹரி பிரகாஷ் மற்றும் அவரது தந்தை முருகானந்தத்தை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். அதாவது கன்னத்திலிருந்து அரைந்து தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவதால் கிருஷ்ணகிரி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் நீண்ட நாட்களாக கடையின் முன்பாக கொட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த அரசுக்கு சொந்தமான எம்சாண்ட் மற்றும் ஜல்லி கற்களை சேவை மைய உரிமையாளர் அனுமதியின்றி அப்புறப்படுத்தி எடுத்துச் சென்றதாக கவுன்சிலர் தரப்பில் புகாரும் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இருப்பினும் முன்பகை காரணமாகவோ திமுக கவுன்சிலர் மற்றும் அவரது ஆதரவாளர்களும் திட்டமிட்டு தன்னை மற்றும் தனது தந்தை தாக்கியதாக ஹரிபிரகாஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில உண்மை நிலையை கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்போது பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்.